மன்னாரில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக மட்ட பிரதிநிதிகளுக்கு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பான தெளிவூட்டல் முன்னெடுப்பு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை திசை திருப்ப நடந்த சதியம்பலம், சாட்சிகளுக்கு கொலை மிரட்டல். திரைசேரி மோசடி இணைய தாக்குதல் அல்ல, விசாரணையை தீவிரப்படுத்த ஹர்சரி சில்வா வலியுறுத்தல். திலீப பீரிஸுக்கு ராணுவ தளபதியிடமிருந்து வந்த அழைப்பு, கடும் கோபத்தில் நடந்த வாக்குவாதம். நாமல் தலைமையில் அமைச்சரவை, விரைவில் காத்திருக்கும் ஆபத்து. இருளில் மூழ்கியுள்ள யாழ்ப்பாண பண்ணை பகுதி ஒளியூட்டுமாறு ரஜீவன் எம்பி கோரிக்கை. பட்டித்திடல் படுகொலையின் 39வது ஆண்டு நினைவு தினம். தமிழ் தேசிய கொள்கையுடன் செயற்படும் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்கும் நிகழ்வாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் எழுச்சி மாநாடு அமையும், வேலன் சுவாமிகள். தந்தை செல்வாவின் 49வது நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு. நாட்டை வந்தடையும் மற்றொரு கச்சா எண்ணெய் கப்பல். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை திசை திருப்ப ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் அரசியல்வாதிகள் மேற்கொண்ட அதிர்ச்சியூட்டும் சதித்திட்டங்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அம்பலமாகியுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அறிக்கையின்படி பின்வரும் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ராஜ்யாங்க அமைச்சர் பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவரை 3 முறை சந்தித்துள்ளார். இந்த தாக்குதல் IS அமைப்பால் மட்டும் நடத்தப்பட்டது என்ற பிம்பத்தை உருவாக்க இவர்கள் இருவரும் இணைந்து புத்தகங்களை வெளியிட்டுள்ளனர். வவுனதீவில் 2 போலீசார் கொல்லப்பட்ட சம்பவத்தை சக்ரான் குழுவினரை செய்த போதிலும் அதனை விடுதலை புலிகள் மீது திசை திருப்பப்பட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆயுத விநியோகம் தேசிய தௌஹீத் ஜமாஅத் அமைப்புக்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் ஆயுதங்களை வழங்கினார் என்று சாட்சியம் ஒன்று கிடைத்துள்ளது. சாட்சிகளுக்கு கடும் அச்சுறுத்தல். இந்த சதித்திட்டங்கள் குறித்த தகவல் வழங்கும் சாட்சிகளை ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீஸ் உத்தியோகர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருகின்றனர் என்று CID தெரிவித்துள்ளது. சாட்சிகளுக்கு பணம் மற்றும் வெளிநாட்டு பயண ஆசை காட்டப்படுகின்றது. அதற்கு இணங்காதவர்களை மோட்டார் சைக்கிள்களில் பின்தொடர்ந்து கண்காணித்தல் மற்றும் போதைப்பொருள் வழக்குகளில் சிக்க வைப்பதாக மிரட்டல் போன்ற செயல்கள் இடம்பெறுகின்றன. தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்த ராணுவ அதிகாரி பற்றிய தகவல் வழங்கிய சாட்சியொருவர் போலி பேஸ்புக் கணக்கு மூலம் வரவழைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலை மிகவும் பாரதூரமானது என்று வர்ணித்த கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீதிமன்ற உத்தரவுகளுக்காக காத்திருக்க தேவையில்லை என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு முழு அதிகாரம் உண்டு என்றும் உத்தரவிட்டுள்ளார். மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இன்று மன்னார் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக மட்ட பிரதிநிதிகளுக்கு இலங்கையில் சிவில் சமூகத்தினரிடையே தற்போது பெரும் பேசுபொருளாக உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் வரைவது தொடர்பாகவும் ஏற்கனவே அமலில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டம், அதனைத் தொடர்ந்து வந்த சட்டங்கள் மற்றும் போது வரைவில் இருக்கின்ற PSA தொடர்பாகவும் தெளிவூட்டல் செயலமர்வு மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜாட்சன் பிகிராடோ குறித்த தெளிவூட்டல் நிகழ்வு இடம்பெற்றது. தற்போது பயங்கரவாத அமலில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள PSTB மற்றும் ஏற்கனவே முன்மொழியப்பட்ட CTA மற்றும் ATB ஆகியவற்றின் தாக்கம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. கடந்த காலங்களில் இச்சட்டத்தினால் இலங்கை மக்கள் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த வளவாளர் சட்டத்திரணி அல்பில் அமல்ராஜ் கலந்து கொண்டு சட்ட நுணுக்கங்கள் மற்றும் அதன் சவால்கள் மற்றும் அதில் இருக்கும் ஏனைய விடயங்கள் குறித்தும் விளக்கமளித்தார். மெஸ்ரோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் UNOPS திட்டத்தின் அபிவிருத்தி கூட்டமைப்புகளின் நிதி அனுசரணையில் இச்செயலமர்வு முன்னெடுக்கப்பட்டது. சமூகத்தின் பல்வேறு தரப்பினருக்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக மன்னாரில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக மட்ட பிரதிநிதிகள் உள்வாங்கப்பட்டனர். திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடியானது நுணுக்கமான இணையவழி தாக்குதல் அல்ல என்றும் அது அதிகாரிகளின் அடிப்படை அலட்சியத்தினால் ஏற்பட்ட விளைவு என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சரி சில்வா வலியுறுத்தியுள்ளார். பாரிய அளவிலான நிதி பரிமாற்றங்களின் போது பின்பற்ற வேண்டிய முறையான நிதி தணிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இந்த விவகாரத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மில்லியன் கணக்கான ரூபாய்களை பரிமாற்றம் செய்வதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சிறிய தொகையை அனுப்பி சரிபார்க்கும் வழக்கம்
வழக்கமான நடைமுறை ஏன் பின்பற்றப்படவில்லை? பண பரிமாற்ற அறிவுறுத்தல்கள் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆகியவை மூல ஒப்பந்தங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும். இத்தகைய அடிப்படை பாதுகாப்பு நடைமுறைகள் ஏனைய இடங்களில் பொதுவாகவே பின்பற்றப்படுபவை. பொதுமக்களின் பணம் இவ்வாறு இழக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை வெறுமனே பணம் காணாமல் போன ஒரு சம்பவமாக தட்டி கழிக்க முடியாது. இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் உரிய பொறுப்பை ஏற்க வேண்டும். அரசு நிதியை கண்காணிப்பது நாடாளுமன்றத்தின் அரசமைப்பு ரீதியான பொறுப்பாகும். எனவே இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரசு நிதி பற்றிய குழு இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்கும் என நாம் எதிர்பார்க்கிறோம் என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அசாத் மௌலானா சேனல் போர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய அறிக்கைகளின் படி முன்னாள் புலனாய்வு பிரிவின் சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட வழக்கு அண்மையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் பின்னர் விசாரணையில் அரசு தரப்பில் வாதிடுகின்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசிட் ராணுவ தளபதி ஒரு அழைப்பினை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணையோடு தொடர்பட்ட சாட்சிகள் 6 பேருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கடும் அச்சுறுத்தல் முன்னர் விடுக்கப்பட்டதாக திலீப பீரிஸ் கூறிய நிலையில் இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தந்தை செல்வாவின் 49வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தின் மத்தியில் அமைந்துள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் தந்தை செல்வா நினைவு அறங்காவல் குழுவின் தலைவர் ஆயசு ஜெபனேசன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. முதலில் சதுக்கத்தில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அறிவிக்கப்பட்டதுடன் அவரின் சமாதியிலும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CBK சிவஞானம், பதில் செயலாளர் MS சுமந்திரன், தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவருக்கான அஞ்சலிகளை செலுத்தினர். இதேவேளை வவுனியாவில் தந்தை செல்வநாயகம் அவர்களின் 49வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தியில் அமைந்துள்ள அவரது சிலை முன்பாக குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூபியும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர் தொடர்பான நினைவு பேருரைகளும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு வவுனியா தந்தை செல்வா நற்பணி மன்றத்தின் தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள், பொது அமைப்பினர், பொதுமக்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கி நாமல் தலைமையில் புதிய அமைச்சரவை ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பணம் $2.5 மில்லியன் பணம் காணாமல் போனமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அண்மையில் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் கூடிய விரைவில் நாமல் ராஜபக்ச தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னொரு காலத்தில் நல்லாட்சி அரசாங்கம் ஜேவிபுடன் இணைந்து ஊழல் ஒழிப்பு குழுவை அமைத்து திருடர்களை பிடிப்போம் என கூறிக்கொண்டு மத்திய வங்கியை கொள்ளையடித்தது. இப்போது அவர்களை மீண்டும் அரசாங்கத்திற்கு வந்து தங்கள் திருடர்களை பிடிப்பதாக கூறிக்கொண்டு நிதியமைச்சின் பணத்தையும் தமது கணக்குகளுக்கு மாற்றும் நிலைக்கு வந்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பிரதான வீதியில் பண்ணை பகுதியில் பழுதடைந்துள்ள மின் விளக்குகளை சீர் செய்யுமாறு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கடிதம் மூலம் கோரியுள்ளார். அது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பிய கடிதத்தில் யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியிலிருந்து தீவகத்தை நோக்கி செல்லும் பிரதான வீதியில் உள்ள மின் விளக்குகள் நீண்ட காலமாக பழுதடைந்துள்ளமையால் அப்போது இரவு நேரங்களில் முழுமையாக இருளில் மூழ்கியுள்ளது. இவ்வீதியானது யாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான பொது இடமாக விளங்குவதுடன் அப்பகுதியில் மக்கள் தினமும் உடற்பயிற்சி மற்றும் நடைபயிற்சிகளில் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் குடும்பங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளில் மாலை நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக ஒன்று கூடும் இடமாக இது காணப்படுகின்றது. அதேவேளை தீவக பகுதிகளுக்கான பிரதான இணைப்பு பாதையாக இது இருப்பதனால் வெளிச்சமின்மை காரணமாக வீதி விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. தற்போது மின் விளக்குகள் ஒளிராத காரணத்தினால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதுடன் இருளை பயன்படுத்தி தேவையற்ற சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே பொதுமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு குறித்த பகுதியில் பழுதடைந்துள்ள மின் விளக்குகளை உடனடியாக பழுது பார்த்து மீண்டும் ஒளிரச் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பேசாலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் வீதி போக்குவரத்து பிரிவு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை இடைமறித்து அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட காணொலி சமூக ஊடகங்களில் பரவியுள்ளது. பேசாலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 2 வீதி போக்குவரத்து பிரிவு போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு பேசாலை போலீஸ் நிலைய பிரதான வீதியில் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரை இடைமறித்து மோட்டார் சைக்கிள்களுக்கான ஆவணங்கள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் போன்றவற்றை கேட்டுள்ளனர். அதற்கு அவர் அனைத்து ஆவணங்களையும் கொடுத்த போதும் குறித்த கடமையில் ஈடுபட்ட வீதி போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒரு ஆவணங்களை பரிசீலித்த பின்னர் அவற்றை மீண்டும் வழங்காது தனது புத்தகத்தில் எழுத முயன்ற போது குறித்த நபர் தனது சுய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறித்த வீதி போக்குவரத்து போலீசாரின் நடவடிக்கையை தனது கையடக்கு தொலைபேசியில் வீடியோ எடுத்துள்ளார். இதன்போது குறித்த போலீஸ் அதிகாரி குறித்த நபரை தாக்க முயற்சித்ததோடு தகாத நடவடிக்கையில் குறித்த வீதி போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டதாக குறித்த நபர் குற்றம் சுமத்தியதோடு குறித்த 2 போலீசாரின் நடவடிக்கைகளையும் வீடியோ எடுத்துள்ளார். பின்னர் ஆவணங்களை பரிசோதித்த பின்னர் பதிவு செய்து மீண்டும் வழங்கிய நிலையில் குறித்த நபர் அங்கிருந்து சென்றார். இதேவேளை பேசாலை போலீஸ் நிலைய வீதியில் இரவு நேரங்களில் கடமையில் ஈடுபடுகின்ற வீதி போக்குவரத்து போலீசார் அவ்வீதியால் செல்பவர்களை மறித்து பணம் அல்லது மதுபான போத்தல் கேட்பதாகவும் விசனம் தெரிவித்துள்ளனர். குறித்த போலீசாரின் நடவடிக்கை குறித்து வன்னி போலீசார் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மூதூரிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் பட்டித்தடல் கிராமம் அமைந்துள்ளது. மல்லிகைத்தீவு கிராம சுவர் எல்லைக்குள் அமைந்துள்ள இப்பூர்வீக கிராமத்தில் விவசாயம் செய்பவர்களும் கூலிவேலை செய்பவர்களும் அதிகமாக வாழ்கின்றார்கள். 1987 ஆண்டின் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் தாக்குதல்கள் ஆங்காங்கே இடம்பெற்ற வண்ணம் இருந்தன. பட்டித்தடல் கிராமமும் 26/4/1987 அன்று ராணுவ தாக்குதலுக்குள்ளாகியது. பட்டித்தடல் கிராமத்திலிருந்து நெடுஞ்சாலையின் மேற்கே மல்லிகைத்தீவு சந்தையும் வாசிய சாலையும் உள்ளன. அப்போதில் மோதல் சம்பவங்கள் நடந்தது. அதனை அறிந்த மக்கள் தாங்கள் ராணுவத்தால் தாக்கப்படுவோம் என்ற அச்சம் காரணமாக ஊரை விட்டு அகன்றுவிட்டனர். பள்ளி தீர்க்கும் வண்ணத்தில் கிராமத்திற்குள் வந்த ராணுவத்தினர் மக்களை தேடி வந்த போது கிறிஸ்தவ குடும்பமான பொன்னம்மா குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் தங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் தங்களுக்கு ஒன்றும் நடக்காது என்ற நம்பிக்கையில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். வீடு வீடாக தேடிக்கொண்டு வந்த ராணுவத்தினர் இறை வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்ததுடன் குற்றுயிரோடு இருந்தவர்களையும் வெட்டிவிட்டு அனைவரையும் குறிப்பாக குறை உயிரோடு இருந்தவர்களையும் வீட்டினுள் வைத்து தீயிட்டு படுகொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மொத்தம் ஒரே குடும்பத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். அதில் 3 கைக்குழந்தைகளும் பாடசாலை மாணவ மாணவிகளும் அடங்குவர். தாக்குதல் நடந்த வீட்டிலிருந்தே கோணன் உலகநாதன் மற்றும் மேரி கணேசப்பிள்ளை ஆகியோர் மட்டுமே உயிர் தப்பினர். குறித்த கொலைச்சம்பவம் நடைபெற்ற தினத்தன்று காலை பட்டித்தடலுக்கு அண்மித்த பகுதியின் பிரதான வீதியில் வைத்து கண்ணிவெடி தாக்குதலில் சில ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தனர். தமிழ் தேசிய கொள்கையுடன் செயற்படும் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்கும் நிகழ்வாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் எழுச்சி மாநாடு அமையும் என நம்புவதாக சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார். 1976 ஆண்டு தந்தை செல்வாவினால் முன்வைக்கப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு எழுச்சி மாநாடு தொடர்பிலான மாவட்ட ரீதியான கலந்துரையாடலில் முதல் கலந்துரையாடல் மட்டக்களப்பில் நடைபெற்றது. இதன்போது தந்தை செல்வாவின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு ஏகச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து கலந்துரையாடல் ஆரம்பமானது. வட்டுக்கோட்டை 50
19 எழுச்சி மாநாட்டு குழுவின் ஏற்பாட்டில் சிவகுரு ஆதீன முதல்வருமான வேலன் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் அருட்தந்தை ஜோசப் மேரி அடிகள், அருட்பணி ஜெகதாஸ் அடிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான ரத்துரை ரட்டம், மா நடராசா, வவுனதீவு பிரதேச சபையின் முன்னாள் பிரதி தவிசாளர் செல்லத்துறை, சமூக செயற்பாட்டாளர் இ செல்வகுமார் உள்ளிட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி மற்றும் சங்க உறுப்பினர்கள், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 2026 மே மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் எழுச்சி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இம்மாநாட்டை முன்னிட்டு அதற்கான விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கில் மாவட்டங்கள் தோறும் விழிப்புணர்வு கலந்துரையாடல்களை முன்னெடுக்கும் விதமாக இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான கலந்துரையாடல் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய பிரபலிக்கிற அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்கள் இந்த மாநாட்டுக்கு முழுமையான பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்ற எங்களுடைய அவாவின் நிமித்தம் நாங்கள் அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அந்த 6ஆம் திருத்த சட்டத்துக்கு பிற்பாடு சத்திய பிரமாணம் மேற்கொள்ளும் பொழுது அதுக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயற்படுகிறோம் என்ற தீர்மானம் எடுத்திருந்தாலும் ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்டது போல அந்த 6ஆம் திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை புரிந்து கொண்டு அதற்கு எதிராக செயற்படக்கூடிய தன்மைகள் தமிழர் விடுதலை கூட்டணி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தால் இன்று வரை அந்த கட்சி தடை செய்யப்படவில்லை என்ற ஒரு நல்ல உதாரணத்தை அறிஞர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்படியான பல ஒரு பின்னப்பட்ட சூழ்நிலை இது சட்ட ரீதியான போராட்டம் என்பதற்கு அப்பால் அரசியல் ரீதியான போராட்டம். ஆகவே அரசியல் என்பது மக்கள் மயப்படும் பொழுது, மக்கள் எழுச்சி வரும் பொழுது அதற்கு ஏற்ற விதத்தில் சட்டம் கூட செயற்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆக அந்த பின்னணியில் பார்ப்போமாக இருந்தால் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆனால் அதே நேரம் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சிலர் பின்வாங்கும் பொழுது அல்லது பின்னடிக்கும் பொழுது அல்லது நாங்கள் வெளிப்படையாக ஆதரவு தர மாட்டோம், பார்வையாளர்களாக இருக்கிறோம், அல்லது நாங்கள் பின்னுக்கிருந்து உங்களுக்கு ஆதரவு தர்றோம், முன்னுக்கு வரமாட்டோம் என்று சில நிலப்பாடுகளை சில அமைப்புகளோ கட்சிகளோ தனிநபர்களோ தெரியப்படுத்தினால் அதை கட்டாயப்படுத்துவதோ அல்லது ஒரு விதத்தை திணிப்பதோ எங்களுடைய எண்ணமும் கிடையாது, அது தர்மமும் கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த முயற்சிகளை முன்னெடுக்கிறோம் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு அடுத்தது இந்த மாநாடு ஆரம்ப புள்ளியாக இப்பொழுது தொடங்குகிற இந்த 50ஆவது ஆண்டு நிறைவோடு தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு நாங்கள் முன்னெடுக்கின்ற அந்த விடயங்கள் ஒரு வருடத்துக்கு நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற விடயங்கள் அந்த மாநாடுகளை நாங்கள் மாவட்டம் மட்டுமில்லை பிரதேசங்கள் இல்லை கிராம மட்டங்களில் கூட சிறு சிறு கலந்துரையாடல்களாக சிறு சிறு விழிப்புணர்வு நிகழ்வுகளாக செய்யத்தான் யோசிக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் செய்து கொண்டு அதனூடாக அடையாளம் காணப்படக்கூடிய தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு வருடத்துக்கு பிறகு அடிமட்டத்தில் மக்கள் மத்தியில் போக வேண்டும் என்ற நோக்கத்தான் எங்களுக்கு இருக்கிறது. மேலிருந்து கீழான கட்டமைப்புகள் தான் இதுவரை 2009க்கு பிறகு தோல்வியை தழுவி இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் சிந்திப்பது கீழிருந்து மேலான கட்டமைப்பு, bottom to top. அப்போ அந்த கீழிருந்து மேலான கட்டமைப்பை ஆரம்பிப்பது கூட மேலிருந்து கீழான கட்டமைப்பின் ஊடாக இப்படி ஒரு ஏற்பாடு செய்து போய்த்தான் அதுக்குரிய அணியை உருவாக்கி பின் அந்த வழியில் வரவும் என்ற ஒரு தூரநோக்கு அடிப்படையில் இந்த முயற்சியை செய்கிறோம். ஆகவே இது கூட ஒவ்வொரு தமிழ் மகனும் சரியான அரசியல் விழிப்புணர்வோடும் உணர்வோடும் இந்த மண்ணிலே அவன் சுயநிர்ணய உரிமையை தீர்மானிக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் ஒழுங்கமைக்கிறோம். அதில் உங்களை மாதிரி இளைஞர்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக தேவை. ஏன்னா நீங்கள் மாணவர்கள் என்ற வகையில் எல்லா இடமும் பரந்துபட்ட மாணவர்களை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். ஆகவே எங்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், எல்லா பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், இளையர் சக்தியும் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பணிக்கு தேவையாக இருக்குது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் ஆரம்பித்ததை தொடர்ந்து இலங்கைக்கு தேவையான கச்சா எண்ணெயை தாங்கிய 2வது கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த கப்பல் இன்று பிற்பகல் இலங்கை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் சுமார் 90,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை ஏற்றி வருவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவித்துள்ளார். அத்துடன் மே மாத இறுதி வரை மின் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து தேவைகளுக்கான பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஆகியன போதுமான அளவு இருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தொடர்ச்சியான வருகைகள் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் தேவையற்றது என அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர்.